மாவட்டம் குளித்தலையில் அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிருபர்கள் என்ற போர்வையில் மிரட்டலில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது எப்படி? ரஜினி முருகன் படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போல மிரட்டி பணம் பறிப்பதையே தொழிலாக கொண்டுள்ள சில போலி நிருபர்கள் தான் தற்போது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி மிரட்டி பணம் பறிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகின்றனர் இந்த போலி பத்திரிகையாளர்கள் கும்பல். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கார்த்திகேயன். இவர் அப்பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தில் வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். வணிக வளாகம் கட்டியதற்கு தங்களை கவனிக்க வேண்டுமெனவும், இல்லாவிட்டால் கட்டடம் குறித்து பிரச்சனை ஏற்படுத்தி விடுவோம் என்றும் அவருக்கு மிரட்டல்கள் வந்துள்ளன. சண்முக சுந்தரம், பாஜக பிரமுகர் சந்திரன், ஜானகிராமன் மற்றும் சிலர் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் வழக்கறிஞர் கார்த்திகேயனை பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவ்வாறு பணம் தராவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பொய்யான புகார்களை கூறி களங்கம் ஏற்படுத்தி வணிக வளாக கட்டடத்தை இடிப்பதற்கும் தேவையான அனைத்து வேலைகளையும் மேற்கொள்வோம் என கூறி பகிரங்கமாக மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் திருச்சி சரக டிஐஜியிடம் அழைத்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர். மிரட்டல் விடுத்தவர்களில் சண்முக சுந்தரத்தை கைது செய்ய திருச்சி போலீசார் அவரை குளித்தலை போலீசார் வசம் ஒப்படைத்தனர். மிரட்டி 7 லட்சம் ரூபா கேட்டு சண்முக சுந்தரம் அவரும் அவருடைய ஆட்களும் கார்த்திகேயனை பல வகைகளில் மிரட்டிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் சண்முக சுந்தரங்கிறவர் ஒரு பத்திரிக்கை வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் தரலேன்னு சொன்னால் நான் அந்த பத்திரிக்கையில் போட்டு உங்களை மானக்கேடுபடுத்தி எல்லாத்தையும் கட்டடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னார். இது தொடர்பாக கார்த்திகேயன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் சண்முக சுந்தரமும் அவரது கூட்டாளியின் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொள்ளும் போது இது மாதிரி அவர் பல்வேறு நபர்கள்ட்ட மிரட்டி நம்ம பணம் பறிச்சிருக்கிற விவரம் தெரிஞ்சு அவர்கிட்டேருந்து லேப்டாப்பு, சீலு மற்ற நிறைய ஆவணங்கள் எடுத்திருக்கிறாங்க. இதேபோல் ஐயர்மலை பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா என்பவர் நாமக்கல் மாவட்டம் அரசு பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் இடைநிலை உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர் விடுமுறை நாட்களில் தனது தந்தையின் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் தந்தைக்கு உதவியாக வேலை பார்த்து வந்தார். அவரிடம் இரட்டிப்பு வருமானம் பார்ப்பதாக கூறி 70,000 ரூபாய் பணம் தர வேண்டுமென மிரட்டியுள்ளது ஒரு கும்பல். இல்லாவிடில் தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டு உனது அரசு வேலையை காலி செய்து விடுவோம் என்றும் அச்சுறுத்தியுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கிருத்திகாவின் கணவரை மிரட்டி 10,000 ரூபாய் பணம் பறித்துள்ளது அந்த கும்பல். இதுகுறித்து கிருத்திகா அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் சிவாயம் கிராமத்தைச் சேர்ந்த பச்சையம்மாள் என்பவர் கடந்த 50 ஆண்டுகளாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பட்டா பெற்று வசித்து வந்துள்ளார். இதே கும்பல் அவரிடமும் சென்று இடம் தங்களுடையது என்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும் கூறி தகராறு செய்துள்ளனர். பணம் பறிக்கும் நோக்கில் மிரட்டல் விடுத்ததால் பச்சையம்மாள் சார்பில் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நான் பத்திரிக்கை நிருபர், இங்கே இது கட்டலாம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு. நாங்கள் ஏன் நாங்கள் காசு கொடுக்கணும் நீங்கள் கேட்குறதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எங்களை ஹைகோர்ட்டில் போடுறேன்னு மிரட்டினார். நாங்கள் தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு தற்காலிக பட்டாவும் கொடுத்துருக்கு. எல்லாம் எங்களை கையில் வச்சுட்டு எங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாமல் எங்களை மிரட்டி பணம் வாங்கினார். கடைசியாக 3 வீடு கட்டியிருக்கீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும், மொத்தம் 5 லட்சம் 3 வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணார். லட்சக்கணக்கிலலாம் கொடுத்துருக்கு. எங்கள்கிட்ட பண வசதி இல்லைங்கய்யா, எங்களை கவர்மெண்ட் தான் காப்பாற்றணும். இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சண்முக சுந்தரம் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சந்திரன், அச்சுதராமன் மற்றும் ஜானகிராமன் ஆகிய மூவரும் தலைமறைவாகியுள்ளனர். கரூர், குளித்தலை பகுதிகளில் மாத இதழ், வார இதழ் மற்றும் தினசரி நாளிதழ்களில் பணிபுரிவதாக கூறி பலர் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை தவறாக பயன்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கும் போக்கும் அதிகரித்து வருகிறது. இதேபோன்று மோசடி நபர்கள் கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர்.
இதுகுறித்து காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உடந்தையாக செயல்படும் அரசு அலுவலர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.